நம்ம இன்றைக்கி பிரெட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பிரெட்டு, முந்திரி, பாதாம், நெய், சர்க்கரை, ஓகேவா, பம்கின் சீட் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம அதில் வந்து 6 துண்டுகள் வந்து இது எடுத்துருக்கோம். அதை வந்து மிக்சியில் வந்து பிச்சு போட்டு ஸ்லைஸ் ஆக்கிக்கணும். நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக ஃபைனாக போட்டிங்கன்னா டக்குன்னு ஒரே வந்து கிரைண்டில் வந்து இதாகிடும். ஓகேவா, 6 பீஸையும் நம்ம வந்து பிச்சு போட்டுக்கிறேன். அடுத்து கிரைண்ட் பண்ணுறேன். இந்த பதத்துக்கு வந்து கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த 1/4 கப் நெய்யை வந்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு முந்திரி பருப்பு எடுத்துங்க, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க. நான் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்குங்க. ஓகேவா, பொன்னிறமாக வறுக்கிற வரையும் வறுத்துங்க. சிம்மில் வச்சே வருங்க. அப்போ தான் கலர் வந்து ஈவனாக வரும். முந்திரி பருப்போட இது வந்து எல்லாமே ஈவனாக வறுபடும். ஹையில் வச்சிங்கன்னா ஒன்று கருகிடும், ஒன்று இதாகிடும். நல்லா ப்ரௌனிஷாக மாறுது பாருங்கள். இப்போ கலரு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம தூளாக்கி வச்சுருக்க ப்ரெட் இருக்குல்ல, அதை போட்டு இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா கலர் வந்து ப்ரௌனிஷ் கலராக ஆகிற வரையும் வறுக்கணும். கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்குங்க. நல்லா நெய் வந்து எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகணும். அது வெந்து ப்ரௌன் கலராக மாறும். ஓகேவா, அது வரையும் நம்ம வந்து சிம்மில் வச்சிங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகுதும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இதேமாரி 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா இந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிங்க. அப்புறம் வந்து இதுக்கு செய்கிறதுக்கு நான் 1 கப் சீனி எடுத்துருக்கேன். 1 கப் சீனிக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க கணக்கு. ஓகேவா, 2 கப் ஊற்றினா கொஞ்சம் தொதன்னு ஆகிடும். அதனால் 1.5 கப் வச்சிங்க தண்ணி. அந்த ஜீனி கரையிற அளவு போதும். 2 துண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன். ஓகேவா, 2 பீஸ் ஏலக்காய். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் அது பவுட்ரு போட்டுக்கங்க. அந்த ஜீனி வந்து நல்லா மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இந்த கம்பி பதமும் தேவையில்லை. ஓகேவா, நல்லா பார்த்தாலே தெரியும். நீங்கள் அந்த ஜீனி மெல்ட் ஆகிற வரையும் நல்லா இது பண்ணி விடுங்க. ஜீனி இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோமா ப்ரெட்டு இது பண்ணி வறுத்து நெய்யில் வறுத்து அதை வந்து இதில் போட்டுக்கணும். ஓகேவா, பார்த்தீங்களா, எல்லா ஜீனி இதாகிட்டு நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அந்த ப்ரெட் கம்ஸை வந்து இதில் போட்டுருங்க. ஓகேவா, போட்டு விட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது நல்லா வெந்து வரும். சிம்மிலே வச்சு செய்யுங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் சிம்மில் வச்சதுனாலே அதிகமாக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் சிம்மிலே வச்சு செய்யுங்க. இப்போ கரெக்டான பதத்துக்கு உங்களுக்கு வரும். வேவுது பார்த்தீங்களா, நல்லா தெரியும். அதாவது 5 to 10 மினிட்ஸ். ஓகேவா, 5 மினிட்ஸில் நல்லா வெந்து வரும். ஆனால் நம்ம யானத்தில் வந்து ஒட்டாமல் வரும். நான் நான்ஸ்டிக் இது தவா யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒட்டாமல் வர அளவுக்கு நம்ம கிண்டணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுகிட்டே இருங்க சிம்மில் வச்சு. நல்லா வெந்து வருது பார்த்தீங்களா, லைட்டாக ஒட்டாமல் வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும் மாதிரி. பார்த்தீங்களா, இப்போ லைட்டாக ஒட்டாமல் வருதா, நல்லாவே ஒட்டாமல் வருது. ஓகேவா, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இதேமாரி வரணும். இதுமாரி வந்து இந்த பதத்துக்கு வந்தால் ப்ரெட் அல்வா ரெடி ஆகிட்டு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. நம்ம ஊற்றுற நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்து ஒட்டாமல் பானை இதில் ஒட்டாமல் வரும். தவாவில் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுங்க. நான் பாதாம் பருப்பு வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துப்பேன். இந்த முந்திரி பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு தாட்டி கிண்டி விட்டுருங்க. நெய் கரெக்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே பம்கின் சீடை தூவி விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் அல்வா ரெடி. ஓகேவா, தேங்க்யூ.